ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான மட்டன் சூப் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வாங்க, என்னென்ன பொருட்கள் தேவைன்னு பார்க்கலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், மட்டன் சூப் செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். ஒரே ஒரு பெரிய வெங்காயம் எடுத்து நறுக்கி வச்சுக்கோங்க. ஒரே ஒரு குட்டி தக்காளி எடுத்து அதையும் நறுக்கி வச்சுக்கோங்க. ஒரே ஒரு பச்சை மிளகாய் எடுத்து கீறி வச்சுருக்கேன். ஒரு கொத்து கருவேப்பிலை, ஒரே ஒரு ஸ்பூன் அளவுக்கு சோம்பு எடுத்து வச்சுருக்கேன். ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, அப்புறம் 1/4 கிலோ மட்டன் எடுத்து நல்லா மஞ்சள் போட்டு வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். நம்ம சூப்புக்கு தேவையான அளவு உப்பு, 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 ஸ்பூன் ஜீரகத்தூள், 2 ஸ்பூன் மிளகுத்தூள், ஸ்பூன் நல்லெண்ணெய். இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம மட்டன் சூப் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். மட்டன் சூப் நான் இன்றைக்கி குக்கரில் தான் செய்ய போகிறேன். ஃபஸ்ட்டு குக்கர் காய வச்சுக்கோங்க. குக்கர் காஞ்ச அப்புறம் 3 ஸ்பூன் அளவுக்கு மட்டும் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. சூடாயிடுச்சு. நம்ம எடுத்து வச்சிருக்கிற ஒரு ஸ்பூன் சோம்பு உள்ள ஆட் பண்ணிக்கலாம். புரியவும் நம்ம நறுக்கி வச்சிருக்கிற ஒரு பெரிய வெங்காயத்தை உள்ள ஆட் பண்ணிக்கலாம். நம்ம கீரி வச்சிருக்கிற பச்சை மிளகாய் ஒன்று மட்டும் உள்ளே போட்டுக்கலாம். பச்சை மிளகாய் ஒன்று போட்டோம்னா நமக்கு நல்லா ஃப்ளேவர் கிடைக்கும். நறுக்கி வச்சிருக்கிற ஒரு குட்டி தக்காளி உள்ள ஆட் பண்ணிக்கலாம். எடுத்து வச்சிருக்கிற ஒரு கொத்து கருவேப்பிலை உள்ளே போட்டுக்கலாம். கருவேப்பிலை ஆட் பண்ணாலும் நமக்கு நல்லா ஃப்ளேவர் அண்ட் வாசனை கிடைக்கும். நம்ம சூப் ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்கு தான் கருவேப்பிலை போடுறோம். நம்ம எடுத்து வச்சுருக்கிற ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது உள்ள ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் இஞ்சி பூண்டு ரெண்டும் நறுக்கி ஆட் பண்ணாலும் நல்லாயிருக்கும். அப்படியும் ஆட் பண்ணிக்கலாம். தக்காளியும் சேர்த்து லைட்டாக மட்டும் வதக்கி விட்டுக்கோங்க. அதிகமாக வதங்கணும்னு தேவையில்லை. இதில் 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம். 1/2 ஸ்பூன் ஜீரகத்தூள் உள்ள ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவு சால்ட், ஒரு 1/2 ஸ்பூன் சால்ட் உள்ள ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வாஷ் பண்ணி வச்சிருக்கிற மட்டன் பீசஸ் உள்ள ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 2 நிமிஷம் மட்டும் வதக்கி விடுங்க. நம்ம அதுக்கப்புறமா தண்ணி ஆட் பண்ணலாம். அப்போ தான் மட்டன் ஜூஸ்லாம் நல்லா இறங்கி வரும். இதில் ஒரு பெரிய டம்ளர் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இது கொதிக்கும் போது நம்ம ஒரே ஒரு ஸ்பூன் பெப்பர் மட்டும் இப்போ ஆட் பண்ணிக்கலாம். சூப் ரெடியான அப்புறம் இன்னொரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ குக்கரை மூடி வச்சு ஒரு 15 மினிட்ஸ் மட்டன் நல்லா வேக வச்சுருங்க. ஃப்ளேமை மீடியமாக வச்சுக்கோங்க. நம்ம குக்கரை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். சூப் ரெடி ஆயிடுச்சான்னு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சூப் ரெடி ஆயிடுச்சு. இப்போது சூப்பில் ஒரே ஒரு ஸ்பூன் பெப்பர் பவுடர் மட்டும் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா கெட்டியாக வேணும்னா ஒரே ஒரு ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவை மட்டும் ஒரு 2 ஸ்பூன் தண்ணியில் கரைச்சி அதை உள்ளே ஆட் பண்ணிவிட்டு ஒரு 2 மினிட்ஸ் கொதிக்க வச்சுக்கோங்க. உங்களுக்கு நல்லா திக்காக இருக்கும். நான் கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணல, ஆப்ஷனல் தான். உங்களுக்கு ரொம்ப திக்காக வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. மட்டன் சூப் எப்போவுமே மேலே இந்த மாதிரி எண்ணெய் தெளிஞ்சிருந்தால் தான் சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போது பவுலில் மாற்றின அப்புறம் இதுக்கு மேலே கொஞ்சம் கொத்தமல்லி இலை தூவி விட்டுக்கோங்க. நம்மளோட சுவையான மட்டன் சூப் இப்போ ரெடி ஆகிடுச்சு. ரெய்னி சீசன்லலாம் ஈவினிங் சூப் செஞ்சு சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும். இதில் நம்ம சேர்க்குற மஞ்சள் தூள், மிளகுத்தூள், ஜீரகத்தூள் எல்லாமே நமக்கு சளி பிடிக்காமல், த்ரோட் பெயின் வராமல் இருக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். குழந்தைங்களுக்கும் கண்டிப்பாக செஞ்சு கொடுங்க. மட்டன் சேர்க்குறதுனால இதில் நமக்கு சத்தும் அதிகம். இந்த ரெசிபி கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸ் எனக்கு போஸ்ட் பண்ணுங்கள். என்னோட ரெசிபிஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் ரியா ரெசிபீஸ் அண்ட் டிப்ஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.